ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி கன்னியாகுமரி எக்கோ பார்க்குக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது நம்ம நாகர்கோயிலில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த எக்கோ பார்க் இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இது. இங்கே வந்து நீங்கள் இப்போ டூருக்கு நீங்கள் வந்து கன்னியாகுமரி டூருக்கு வரீங்க அப்படின்னா இந்த எக்கோ பார்க்லேயும் போய் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் தான் இது. நல்ல டைம் பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் 50 ரூபீஸும், சின்ன குழந்தைங்க 2 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்க எல்லாத்துக்குமே 25 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் எடுத்தாச்சு, பே பண்ணியாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ எல்லோரும் உள்ளே போகிறோம். வாங்க நம்மளும் உள்ளே போகலாம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி வாழையில் ஒரு ரகம் வச்சுருக்குறாங்க. இது வந்து சொல்லப்போனால் இது வந்து ஒரு பசுமை குடில் அப்படி சொல்லலாம். இந்த எக்கோ பார்க்குக்கு வந்து வெளியில் வந்து நிறைய ட்ரீ பிளான்ட் எல்லாமே வச்சுருக்குறாங்க. உள்ள என்ட்ரன்ஸில் வந்து மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். மாதிரி நல்லதாக இருக்குது. முன்னாடி நாங்கள் வரும்போது நல்லா இருந்து. இப்போ இதில் வந்து தண்ணி எல்லாம் உள்ளே விட்டுருக்குறாங்க பாருங்கள். இது வந்து இந்த ஆறு கணக்காக போகுது. நல்ல சூப்பராக செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ப்ளூ கலரில் அந்த வாட்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே என்ட்ரி ஆனதும் ரைட் சைடு வழியாக போகணும். ரைட் சைடு போயிட்டு லெஃப்ட் சைடு வழியாக நம்ம வெளியில் அவுட்ருக்கு வந்துடலாம். இப்போ ரைட் சைடு போனோம் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள மூங்கில் மரம்லாம் இருந்துச்சு நிறைய. அங்கே இந்த மாதிரி தான் பிளேஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு உள்ள என்ட்ரி ஆனதுமே நம்மளுக்கு வந்து ஒரு பார்க் இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுற இந்த பார்க் இருக்குது. இதில் நம்ம எங்கள் குழந்தைங்களாம் சொல்லவே வேணாம். பார்க் எங்கன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டாங்க. அங்கே உள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்குறாங்க அப்படின்னு. நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்துலையே வந்து நிறைய குழந்தைங்க அங்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. அங்கே வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் லீவ் டேஸ் ஹாலிடேஸில் எந்த டேயாக இருந்தாலும் அங்கே வந்து மக்கள் நிறைய பேர் வர்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து நிறைய ரகம் மரம் செடி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ மரம் அதில் நிற்குது, எவ்வளோ செடி எல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வேறு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கூண்டு வச்சு அந்த கூண்டில் வந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் ஒவ்வொரு கூண்டு வச்சு அதில் நிறையா பேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பேட்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து செட் பண்ணி விட்டு கீழே வந்து இதுக்கு வந்து தண்ணியும் நெல்லும் வச்சுருந்தாங்க, வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், நிறைய பேர் வராங்க பாருங்கள். எல்லாருமே இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு வராங்க. நீங்களும் கன்னியாகுமரி வரீங்க, அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பார்க்கையும் போய் பார்த்துட்டு போங்க. ரொம்ப சூப்பரான ஒரு இடம். உள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 ஹவர் ஆகும். அவங்க வந்து ஒரு இந்த பாதை கணக்காக போட்டிருக்குறாங்க. அங்கே பாருங்கள், கல் வச்சு போட்டிருப்பாங்க. அது தவிர மீதி எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளவர்ஸு இந்த ட்ரீஸு எல்லாமே இருக்கும். இந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி வழிபாதை ஒன்று இருக்கும். அது வந்து நம்மளை எப்படி அவங்க வெளியில் இருந்து உள்ளே கூட்டிகிட்டு வருதோ அதே மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டிருக்குறாங்க. அந்த சர்க்கிளில் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அங்கே வந்து வெளியில் கொண்டு போய் விட்டுரும். என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், எல்லா இடமுமே இப்படி தான் இருக்கும். அங்கே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து நிறையா இப்போ ஃபேமிலியோடலாம் போகிறோம் அப்படின்னா அங்கே போய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுனாலும் நம்ம இப்போ கொண்டு போய் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம். இல்லை நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணலாம். நல்ல சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் லேபர்ஸ் எல்லாம் இருந்து அதில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அது இல்லாமல் அங்கே வந்து வாட்ரு சப்ளை வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாலேயே வந்து அந்த இதை வாட்ரு வந்து இந்த செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து மூங்கில் தோட்டம்லாம் இருக்குது. அதில் வந்து நிறைய நாங்கள் பார்த்தோம். என்ன ரகம் இதெல்லாம், என்ன ஃப்ளவர்ஸு, என்ன பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது தனியாக ஒரு தோட்டமே வச்சுருக்குறாங்க. இது வந்து மூங்கில் தோட்டம், மணி பிளான்ட்டு, மூங்கில் தோட்டம், இப்படி எக்கச்சக்கமாக நிறைய வச்சுருக்குறாங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கே வந்து நிறைய கொக்கு, இந்த பேர்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. வாட்டர் சப்ளை வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே அந்த இது வந்து வாட்டர் வந்து எல்லா ட்ரீ மேலேயும் படுற மாதிரி அந்த வாட்டர் சப்ளை வச்சுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கன்னியாகுமரிக்கு வர்றீங்க, டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.